அனைவருக்கும் வணக்கம். மெட்ரோபாலிஸ் தமிழ் கல்விக் கழகத்தின் 12வது ஆண்டு விழா மலர் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும் பாராட்டுதல்களும். நமது கல்விக் கழகம் இத்துடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. ஆண்டு விழாவுடன் ஆண்டு விழா மலரையும் வெளியிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. விழா மலருக்கான பதிவுகள் நமது மாணவர்கள், தன்னார்வலர்கள், பெற்றோர்களிடமிருந்து வரவேற்கப்பட்டன. விழா மலரில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்களின் வாழ்த்துரைகளுடன் தமிழரின் கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, தொன்மை போன்ற பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன. இவற்றுடன் கூடவே நமது கல்விக் கழகத்தில் பயின்ற மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களின் வண்ண வண்ண ஓவியங்கள், கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் மற்றும் குறுக்கெழுத்து பயிற்சிகள் என்று பல்வேறு தரப்பு செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட பதிவுகளை தணிக்கை செய்வது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம். 12 பேர் கொண்ட தணிக்கை குழுவினர் ஏறத்தாழ 2.5 மாதங்கள் இரவு பகல் பாராமல் கண் விழித்து உழைத்து இந்த தயாரிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தணிக்கை செய்த விதம் எப்படி என்றால், ஒவ்வொரு பக்கத்தையும், ஒவ்வொரு பத்தியையும், ஒவ்வொரு வாக்கியத்தையும், ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு எழுத்தையும், ஒவ்வொரு புள்ளியையும் மிக அழகாக நேர்த்தியாக தணிக்கை செய்து பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் படித்து பயன்பெறும் வகையில் இந்த விழாமலரை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த விழாமலரை படித்து பயன்பெறுங்கள். படித்த பிறகு உங்கள் நண்பர்கள், உறவினர்களும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மெட்ரோபாலிஸ் தமிழ் கல்விக் கழகத்தின் 12வது ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு விழா மலர் வெளியிடலாம் அப்படின்னு நம்மளுடைய நிர்வாக குழு ஒரு முடிவெடுத்தாங்க. அதற்கான ஒரு அந்த பணியை ஒரு எங்களை மாதிரி ஒரு தணிக்கை குழு உருவாக்கி எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் 3 மாதமாக இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதை பண்ணி இதெல்லாம் இன்னைக்கு பிரிண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1300 பிரதிகள் நாங்கள் இது வரைக்கும் விநியோகிச்சாச்சு. எல்லா பெற்றோர்கள்ட்டையும் போய் சேர்ந்துச்சு. இந்த காணொலியோட நோக்கம் என்னன்னா, இந்த விழாமலர்ல என்ன இருக்கு, இந்த விழாமலருக்கு பின்னாடி எத்தகைய உழைப்பு இருக்கு, யாரோட பங்களிப்புலாம் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா அலசலாம் அப்படிங்கிறது தான். ஒரு பள்ளியிலிருந்தும் ஒருத்தர் இதுல வேலை செஞ்சாங்க. அதுல இப்போ நம்ம பள்ளியில ஒரு 4 பள்ளியிலிருந்து நம்மள்கிட்ட இல்லை. அதுல முதல்ல இருந்து சொல்லணும்னா கொப்பல் பள்ளியில வேதநாயகன் இருந்தாரு. கொப்பல் பள்ளியிலிருந்து தான் அதிகமான படைப்புகள் வந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 64 படைப்புகள் வந்தது. அவர் எல்லார்கிட்ட இருந்தும் சின்ன பசங்கள்ட்ட இருந்து பெரிய பசங்க வரைக்கும், அப்புறம் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லார்ட்டையும் தனித்தனியாக ரீச் அவுட் பண்ணி நிறைய கண்டென்ட் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் தணிக்கை பண்ண விதமுமே ரொம்ப ஆழமாக இருந்தது. ரொம்ப டீடைல்டு ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் திருப்தி பண்ணி கொடுத்தாரு. பயங்கர வேல்யூ ஆட். தேங்க்யூ வேதா, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். MTA ஆண்டு விழா மலர்குருவில் பணியாற்றிய அனுபவம் மிகவும் நிறைவானது. மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களிடமிருந்து படைப்புகளை பெற்று அவற்றை சரிபார்த்து விவாதித்து அச்சிட்டு அந்த மலரை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது வரை இந்த மலர்குழுவின் பணி அபாரமானது. திரு சேது அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த குழுவில் பங்கேற்ற அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் நன்றி. ஒரு படைப்பை பெறும்போது அந்த படைப்பை என்னென்ன தளங்களில், எந்தெந்த கோணங்களில் எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்பதை மிக அழகாக விவாதித்து, எங்கெங்கெல்லாம் வேலைப்பளு அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் தானே முன்வந்து அந்த பணியை எடுத்து இந்த மலர் நேர்த்தியாக அமைய பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்தது மெக்கினி பள்ளியிலிருந்து ஜெயசனமுமே ரொம்பவுமே பங்க்சுவல். எதை கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவாங்க. அவங்க விழா மலர் ரிவ்யூ பண்ணதை தாண்டி, அவங்க பசங்கள்ட்ட அதெல்லாம் எடுத்துகிட்டு போனது, இது பண்ணதெல்லாம் தாண்டி, நாங்கள் ஒரு தணிக்கை குழு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணுன்றப்போ கூட அவங்களுடைய கணவரை கூட்டிகிட்டு எங்களுக்காக உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ரிவ்யூக்கு ஒரு ரஃப் காப்பி ரிவ்யூ பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் போய் ரிவ்யூ பண்ணோம்.
இந்த மலர் தணிக்கை குழுவில் நானும் பங்கேற்றது எனக்கு ரொம்ப மகிழ்வான விஷயம். ஒரு மலரை வந்து ஒரு எந்த ஒரு புத்தகத்தை, ஒரு மலரையோ ஒரு புத்தகத்தையோ வெளியிடுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, அது ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்குங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குமே ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஒரு பேசேஜையும், ஒரு கட்டுரையும், ஒரு கவிதையும், ஒரு ஆர்ட் ஒர்க்கையும் பார்த்து அதை எல்லா டீட்டெயில்ஸையும் அதை கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும்போது வேலை நிறையா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்புறம் இந்த டீம், அந்த குழு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லோரும் வந்து அவங்கவுங்க பார்ட்டை வந்து எப்படி ப்ளே பண்ணாங்க. சேது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர டெடிக்கேட்டடாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதில் பண்ணார். அண்டு ஃபார் அவே டிஸ்டன்ஸ்லேருந்து எல்லோரும் வந்தது. ஸோ இண்டிவிஜுவலி எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதில் வேலை செஞ்சதில். அதுக்கடுத்தது பிரிஸ்கோ வெஸ்ட்டில் ராம் அவர் வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவர் பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலை செஞ்ச அனுபவமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. வணக்கம், நான் ராமதுரை. என்னை இறைவன் நன்றாய் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு இறைவன் இட்ட ஆணை தமிழ் செய். இங்கு அமெரிக்காவில் வாழும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்ல கிடைத்த ஒரு பெரும் சந்தர்ப்பம் இந்த தமிழ் பள்ளி. அந்த தமிழ் பள்ளியில் இருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்களாக இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியில் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களின் தனித்தமிழ் திறமையை வெளிக்கொணர்ந்து அதை மேலும் வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் திறமைகளையும் தமிழையும் கொண்டு செல்ல தமிழ் பள்ளி எடுத்த முடிவு தமிழ் ஆண்டு விழா மலர். அந்த தமிழ் ஆண்டு விழா மலரை தயாரிக்க ஒரு குழு, அந்த தயாரிக்கும் மற்றும் தணிக்கை குழுவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்து அதை செயல்படும் பணித்தாங்க. அந்த பணி வெகு சிறப்பாக எங்களால் இயன்ற அளவு செய்திருக்கிறோம். பள்ளியில் இது ஒரு தணிக்கை குழு மாத்திரமல்ல, அனைத்து பள்ளிகளிலிருந்தும் படைப்புகளை பெற்று அதை தணிக்கை செய்து சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து அதை ஒரு நூலாக சிறப்பாக வெளியிடுவது கொஞ்சம் கடினமான வேலை தான். பட் இருக்கும் மற்ற வேலைகளின் ஊடே இதை சிறப்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம். இது ஒரு கூட்டு முயற்சி. எப்போதும் ஒரு கூட்டு முயற்சின்னு இருக்கும்போது குழுவின் தலைவராக நண்பர் சேது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு எங்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து எல்லா காலகட்டத்திலும் தயாரிப்பு பணிகளும் சரி, தணிக்கை பணிகளும் சரி, அதை விநியோகிக்கும் வரை அனைத்திலும் மிக சிறப்பாக ஒன்றிணைத்து எங்களை இந்த சிறப்பாக அமைய பெரும்பணியாற்றியது நண்பர் சேது அவர்கள். மற்றபடி அனைத்து ஆசிரியர்களும் தங்களின் 100% உழைப்பை இதற்கு கொடுத்து சிறப்பாக இந்த மலர் வர தயாரித்து விநியோகம் வரை இதை சிறப்பாக செய்தார்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டோம். மலர் நன்றாக வந்திருக்குது. நீங்களும் அதை படித்து பயன்பெற்று உங்களது படைப்புகளை தயார் செய்து அடுத்த ஆண்டு மலருக்கு இதை மேலும் சிறப்பாக கொண்டு வர அனைவரும் வேண்டி விரும்பி கேட்கிறோம். இப்போ நம்ம கூட வந்துட்டு பிரிஸ்கோ வெஸ்ட் பள்ளியிலிருந்து விஜயன் இணைந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கெல்லர் பள்ளியிலிருந்து பத்மினி, அதுக்கப்புறம் செலினா பள்ளியிலிருந்து ராஜஸ்ரீ, அப்புறம் எங்களோட ப்ராஸ்பர் பள்ளியிலிருந்து கேரோல், அதுக்கப்புறம் பிளேனோ பள்ளியிலிருந்து தேன்மொழி, அதுக்கப்புறம் மர்ஃபி பள்ளியிலிருந்து கௌசல்யா என்ன கொஞ்ச நேரத்தில் இணைஞ்சிருவாங்க. இப்போ நம்ம விஜயன் வந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க விஜயன், உங்களுடைய அனுபவம் வந்து இதுல வேலை செஞ்சது எப்படி இருந்தது? மலர் முதல்ல இந்த மலர் வெளியீட்டை பற்றி பிரிஸ்கோ வெஸ்ட் பள்ளியில பேசும்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து ஓவியம் வரைஞ்சி அதை வந்து நம்ம கொடுக்க போறோம், அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஆரம்பிச்சாங்க. நிறைய கேள்விகளும் அந்த மாதிரி வந்தது.
அதுக்கப்புறமா ஒரு 2 வாரமா வந்து ஒரு ஒரு வகுப்புலையும் போயிட்டு அந்த பசங்களுக்கு அது என்ன சென்ற ஆண்டோட மலரோட அந்த ஒரு காப்பியை எடுத்து அதுல வந்த படைப்புகளை வச்சு கவிதை எப்படி எழுதியிருப்பாங்க, கதைகள் எப்படி எழுதியிருப்பாங்க, ஒரு தகவல் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சாம்பிள் காட்டினதுக்கு அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விடுகதைகளாகட்டும், இல்லைன்னா குறுங்கவிதைகளாகட்டும், நிறைய கட்டுரைகளாகட்டும் வர ஆரம்பிச்சது. ஒரு சில பசங்களும் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஆங்கிலத்தில் கூட போயம் எழுதி இல்லைன்னா கட்டுரைகள் எழுதி பழக்கம் இருக்கு, தமிழ்ல வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸும் அவங்களோட கிளாஸ் டீச்சர் நானுமே வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களோட தனிப்பட்ட அதாவது அவங்களோட கருத்துக்களையோ இல்லைன்னா அவங்களோட கவிதைகளையோ வந்து மொழி பெயர்ப்பு பண்ணியும் வந்து இந்த புத்தகத்துல போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து உண்மையிலே அவ்வளவு படைப்புகளும் அந்த சின்ன குழந்தைங்க ஒரு மழலையர் வகுப்புல நான் எல்லா கிளாஸ்லயும் போயிட்டு வரும்போது அங்க ஒரு பொண்ணு, நான் அவட்ட கேட்கல, மழலையர் வகுப்பு அங்கே தனியாக உட்காந்துருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்காம நான் கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு, அங்கிள் படம் வரையக்கூடாதா, நாங்கெல்லாம் வரையக்கூடாதா அப்படின்னா, என்னடா வரைவேன் அப்படின்னோடனே நான் குதிரை வரைவேன், நாய் வரைவேன், வரைஞ்சி கொடுத்தாங்க. அவங்களும் வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க, அவங்களோட படைப்பும் அதில் இருக்கு. அட்டகாசம். ஸோ உங்கள் பள்ளியிலேருந்து உண்மையிலேயே நிறையா படைப்பு, கிட்டத்தட்ட 30-40க்கு மேலே படைப்புகள் வந்ததுன்னு நினைக்கிறேன். வந்து அட்டகாசமாக இருந்தது. அதை தாண்டி விஜயனை பற்றி சொல்லணும்னா, விஜயன் வந்து நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு ஆசுகவின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு கவிதை எழுதிடுவாரு. தலைப்பு கொடுக்கலனா கூட எங்கே தலைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் உடனே ஒரு சில மணித்துளிகளில் கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். அவர் வந்து இந்த வாட்டி குறிப்பாக மரபு கவிதைகள், வெண்பா அந்த மாதிரியான மரபு கவிதைகள் எழுதுவார். இந்த முறை அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 84ஆம் பக்கத்தில் வந்துட்டு இணையத்தை பற்றி ஒரு 10 புதுக்குறள் எழுதியிருக்காரு. இந்த 10 புதுக்குறளும் பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குறள் எப்படி வந்து ஒரு குறள் வெண்பா இலக்கண விதிகளை பின்பற்றுகிறதோ அதே அளவுக்கான அதேதான் அந்த இலக்கண விதிகளை உள்ளடக்கிய ஒரு 10 புதுக்குறள்கள் எழுதி அதுக்கான விளக்கமும் எழுதினாரு. அவர் எழுது மட்டும் இல்லாமல் அவர் எங்களுக்கு சவால் விட்டார். நீங்களும் எழுதுங்க, எல்லாரும் எழுதலாம், நம்ம தணிக்கை குழுவில் இருங்க எல்லாருமே வந்துட்டு திருக்குறள் எழுதலாம், நம்ம ஏன் வந்து 1330 நிறுத்திக்கணும், எல்லாரும் வந்து ஆளுக்கு இன்னும் 10 எழுதலாம் அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய சவாலை ஏற்று நானும் 85வது பக்கத்தில் கொஞ்சம் எழுத முயற்சி செஞ்சேன். வந்துட்டு மீட் பண்ணிட்டேன். 1-2 கரெக்ஷன் இருந்தது, இருந்தாலும் நானுமே வந்துட்டு அந்த வெண்பா விதிகளை வந்து பின்பற்றி தாய்மொழி கற்றல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நானுமே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் விஜயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பெயர் இல்லாத சில பொது கட்டுரைகள் எழுதுறாரு. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா, எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா அப்படிங்கிற ஒரு 14ஆம் பக்கத்தில் எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா பொது கட்டுரை எழுதுறாரு. அது இல்லாமல் நிறைய அவருடைய பெயர் போட்டு இருக்கக்கூடிய கவிதைகள், அப்புறம் அவருடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு 2-3 படைப்புகள் வந்து விஜயன் வந்து ஒரு அட்டகாசமான படைப்புகளை எல்லாம் வந்து சேர்ந்தார். பிளஸ் நன்கொடை, 4-5 நன்கொடையாளர்களையும் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி பொருள் உதவியும் இந்த மலர் வெளியீட்டுக்காக பொருள் உதவியும் பண்ணார். நல்ல அருமையான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நம்ம கெல்லருக்கு போயிடுவோம். கெல்லர் நம்ம பத்மினி இருக்காங்க. பத்மினி தான் எங்களுக்குலாம் வந்துட்டு சீனியர். எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா முதல்ல நாங்கள் பத்மினி தான் அணுகுவோம். அது டெக்னிக்கல் விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேற ஏதாவது ஒரு சிக்கலாக இருக்கட்டும், பத்மினி தான் வந்துட்டு ஒரு தீர்வை அளிக்க வல்லவர்னு சொல்லலாம். வந்துட்டு பத்மினி வந்து கோலங்கள் பத்தி அருமையா ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. வந்துட்டு கோலங்கள் பத்தி 2-3 படங்கள் ஆக்சுவலி பிளேனோ பள்ளியில இருந்து வரைஞ்சப்போ கோலங்கள் பத்தி யாரும் கட்டுரை எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்களே எழுதுறீங்களே பத்மின்னு சொன்னேன். சரி நான் எழுதுறேன்ட்டு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா 100வது பக்கத்துல எழுதி அருமையான ஒரு, அதாவது கோலம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மேலோட்டமான தகவல்கள் இல்லாமல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கணிதவியல், அந்த கணித பண்புகளை எல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய நுண்ணறிவுலாம் ரொம்ப அட்டகாசமா எழுதி கொடுத்துருக்காங்க. 100வது 101வது பக்கத்தில் அவரோட கிட்ட இருக்கு. சொல்லுங்க பத்தி உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. வணக்கங்க. என்னோட அனுபவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் கல்விக் கழகம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10வது ஆண்டு விழாவை இந்த மாதிரி ஒரு மலர் வெளியிடுறது அப்படிங்கிறத முதல் முறையா வந்துட்டு பண்ணினாங்க. அந்த மலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வத்தை இருந்துச்சு. இவ்வளோ திறமைகள் நம்ம பள்ளியில இருக்கிற மாணவர்களாகட்டும், தன்னார்வலர்களாகட்டும், எல்லாருக்கிட்டும் இவ்வளோ திறமைகள் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே அப்ப தெரிய வர்றதுக்கு ஒரு உதவியா இருந்தது. இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. அப்ப
அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி மேபி அடுத்தது இன்னொரு மைல்ஸ்டோன் வரும்போது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். இந்த வருஷம் இந்த மாதிரி வந்துட்டு மலர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லும் போதே வந்து நம்மளும் இதுல ஒரு பங்களிப்பு கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால இந்த குழுவுல நமக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு நான் என்னால முடிஞ்சதை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இதுல எங்க பள்ளியில பாத்தீங்கன்னா கெல்லர்ல வந்து இதே மாதிரி விஜயன் அவங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இயர் புக் பார்த்துருப்பாங்க. நம்ம எல்லாம் வந்துட்டு ஊர்ல வந்துட்டு நிறைய விதமான புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வார இதழ்களாகட்டும் இல்ல மாத இதழ்களாகட்டும் அவங்க வந்து பொங்கல் மலர், தீபாவளி மலர் அப்படி வெளியிடுவாங்க. இங்க ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இயர் புக்ஸ் வெளியிடுவாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி தமிழ் சார்ந்து ஒரு புத்தகம் நம்ம பசங்களுடைய நம்ம தன்னார்வர்களுடைய அவங்களுடைய படைப்புகளை வெளியிடுறதுக்கு நான் இங்க இப்ப வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்லை. இங்க இந்த இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ பசங்களுடைய கலைத்திறனையும் எழுத்து திறனையும் வந்து தூண்டுறதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுகோலா இது வந்து இருந்தது எங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும். பசங்க கிட்ட வந்து நான் வந்து போய் உங்களுடைய படைப்புகள் வந்து ஒரு பப்ளிஷ்டு புக்ல வரும்போது ஹவு ஹாப்பி யூ வில் ஃபீல்ல கேட்கும்போது எஸ் ஐ வாண்ட் டு டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பசங்க கூட நான் எழுதுறேன் ஆன்டி, நான் ஓவியம் வரையலாமா, வாட் கேன் ஐ கிவ், என்ன கொடுக்கலாம், என்ன மாதிரி தான் கொடுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருமே நான் ஓவியம் கொடுக்கலாமா, கதை எழுதணுமா, கவிதை எழுதணுமா, எனக்கு வராதே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு முட்டுக்கடை போட்டுக்காதீங்க. என்ன வேணா எழுதலாம். தமிழ் சார்ந்து நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்து நமக்கு அறிவியல் சார்ந்து இல்ல நம்மளுடைய பழமையான நம்மளுடைய வரலாற்றை சார்ந்து என்ன வேணா எழுதுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்சதான் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்தது. இவ்வளோ திறமைகள், படைப்பு திறமையில எழுத்து திறமையிலையும் நம்ம பசங்க இவ்வளவு தூரம் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருங்க. அதுதான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு அனுபவம். அதுக்கு மேல வந்து இங்க இருக்கிற இந்த தணிக்கை குழுவை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாருமே அவ்வளோ திறமை வாய்ந்தவங்க. ஒவ்வொரு திறமையும் வந்துட்டு நாட் ஜஸ்ட் வந்துட்டு விஜயம் செய்தும் எல்லாருமே ஒரு டாபிக்கை கொடுத்தா எவ்வளவு நேரம் வேணா தமிழ்ல பேசக்கூடிய அந்த மாதிரி திறமையாளர்கள் தான். எழுதவும் முடியும் எல்லாருனாலையும். கதை கட்டுரை ஒரு பக்கம், கவிதையாகவும் எழுதுற அந்த திறமை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா வராது. ஸோ இந்த குழுவுல நானும் இருந்து இவங்க எல்லாரோடையும் வந்து இந்த ஒரு 3 மாசம் இந்த பயணத்துல முடிஞ்ச வரைக்கும் பங்காற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அருமை அருமை. நீ சூப்பரா சொன்னீங்க. உங்களுடைய தமிழார்வம் வந்து எந்த அளவுக்கு நீங்கன்னா உங்களுடைய பொண்ணு வந்து அருமையா கல்லணை பத்தி ஒரு யாருமே எழுதாத ஒரு டாபிக். அது 68வது பக்கத்துல சௌபர்ணிகா வீரேந்திரன் அட்டகாசமா வந்துட்டு ஒரு கல்லணை பத்தி சில படங்களும் அதோடைய வரலாற்று தகவல்களும் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. கெல்லர் வந்து ஆல்வேஸ் கிரியேட்டிவிட்டி. நான் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை 2019-20 பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் இது எனி கல்ச்சுரல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கெல்லரில் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவான விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். உங்கள் ஸ்கூல்லேருந்து நிறைய நல்ல நல்ல படைப்புகள் வந்துருக்கு. குறிப்பாக வந்துட்டு நம்ம பிரபாவோட கவிதை வந்துட்டு தமிழ் வந்து மீண்டும் ஒரு பயணம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு இது. தமிழ் வந்து மறுபடியும் எப்படி வந்து ஒரு பயணம் வந்துட்டு 5 திணைகளில் வந்து போய் ஒரு மாதிரி ஒரு முடியல கடைசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு அட்டகாசமான கவிதை. அந்த மாதிரி பொதுவாக கெல்லர்லேருந்து எப்பவுமே எனக்கு நல்ல ஒரு படைப்புகள் எப்பவுமே வந்து சேரும். நன்றி. கவிதைகளை பத்தி சொன்னோன்னே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் வந்து ரெக்கார்டுக்காக சொல்லிக்கிறேன். எங்க பள்ளியில பிரபாவை தவிர இன்னும் சில கவிதாயினிகளையும் வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்தினதுக்கு இந்த ஆண்டு மலர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. எல்லாருமே இலக்கியத்தை சார்ந்து தமிழ் சார்ந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தாங்க. குறிப்பா வந்து அர்ச்சனா அவங்க நாலடியார் பத்தி எழுதினாங்க. அனிதா அவங்க 2-3 வரிகள் எழுதினாலுமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கவிதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயஸ்ரீ அப்படின்னு இவங்க எல்லாருமே தன்னார்வலர்கள். நம்ம பள்ளியில வந்துட்டு ஆசிரியர்களாகவும் இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. நான் சொன்னது வந்து 99வது பக்கத்துல இருக்கு மீண்டும் ஒரு பயணம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது அந்த நாலடியார் பத்திலாம் எழுதியிருந்தாங்க இல்லையா, எல்லாமே அட்டகாசமான கட்டுரைகள் தான். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ராஜசக்தி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அட்டைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த முறை நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டு
எழுதுனாரோ அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்த ஒரு அருமையான ஒரு தாக்கம் மற்றும் அந்த டிசைன் பார்த்தோம்னா நம்ம சத்யா வினோத் அப்படின்ற ப்ராஸ்பர் பேரண்ட் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அவங்க வந்து சர்க்கிள் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. ஷீஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். அவங்க வந்து அருமையாக எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு என்ன மாதிரியான நிறம் வேணும், என்ன மாதிரியான வந்துட்டு கருத்து இடம் பெறும் அப்படின்லாம் கேட்டு அவங்க வந்துட்டு அட்டகாசமாக இது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் சரி, அப்புறம் பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பும் சரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுல இந்த குடும்ப ஒற்றுமை கருத்தாக்கம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்னொரு மாணவி பிஸ்கோ வெஸ்ட்ல 7ஆம் வகுப்பு மாணவி மகிழ்வதினி அன்புராஜ் அவங்க வந்து 7ஆம் வகுப்பு அவங்க கொடுத்த இன்னொரு டிசைன்ல இருந்து இதை மட்டும் எங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நாங்கள் குடும்ப ஒற்றுமை கருத்தாக்கம். ஸோ தமிழ் பள்ளிக்கு வந்துட்டு அயல் நாடுகளில் இருந்து தமிழ் பள்ளிக்கு போற மாணவர்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்புற நோக்கமே என்னன்னா ஊர்ல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளோடையும் சரி, மாமா அத்தைகளோடும் சரி, மற்ற உறவினர்களையும் நண்பர்களோடையும் நம்ம இணைந்திருக்கணும், தமிழாக நாம் எல்லாரும் இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமே நம்மளுக்கு. அதை வந்து அவங்க அருமையா பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கு மேல பார்த்தோம்னா எங்களுடைய மெட்ரோ பிளஸ் தமிழ் கல்விக் கழகத்தினுடைய என்னென்னலாம் வந்துட்டு எங்களுடைய ஹைலைட்ஸ், எங்களுக்கு என்ன தனிச்சிறப்புகள் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி போட்டுருக்கோம். ஸோ இந்த அட்டைப்படத்துக்கு எங்களுக்கு பெரிதும் உதவிய சத்யா வினோத் அவர்களுக்கு மிகவும் நன்றி. அடுத்தது ராஜஸ்ரீ. ஸோ ராஜஸ்ரீ பத்தி பேசணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜஸ்ரீயும் ஒரு கவிதாயினி தான். அவங்களும் வந்து அட்டகாசமான கவிதைகள் இருக்கக்கூடியவர். இந்த முறையும் அவங்க கவிதை எழுதியிருக்காங்க. வந்துட்டு புத்தகம் பேசினால் அப்படின்ற ஒரு தலைப்புல கவிதை எழுதியிருக்காங்க. எந்த பக்கம் எனக்கு சரியா எழுத முடியல. அது இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பொதுக்கட்டுரைகள்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்துட்டு அவங்க 2-3 கட்டுரை எழுதுறாங்க. ஒன்று வந்து இந்த கடந்த ஆண்டின் சிறப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அதுல வந்து போன வருஷம் எம்டிஏக்கு குறித்தான ஒரு எம்டிஏலே புதுசா இந்த மாதிரி எல்லா பட்டதாரிகளையும் வந்து பேச வச்சு ஒரு பட்டமளிப்பு விழா பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம். அதுக்கப்புறம் இந்த குரல் கூட திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்வு நடந்தது. ஒரு உலக சாதனை நிகழ்வு. 1000 நிமிஷத்துல ஒரு குரல் சொல்லி அது விளக்கம் சொல்ற மாதிரி. அதுல வந்து 133 குரல் நாம பண்ணோம். அது அப்புறம் போன வருஷம் வந்துட்டு நாங்க ஒரு 2 கவியரங்கம் பண்ணோம் எம்டிஏல. அந்த 2 கவியரங்கத்தை பற்றியும் வந்துட்டு அதோடைய படங்கள் எடுத்து தொகுத்து அதோடைய இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுடைய கல்விக்கழகம் என்னெல்லாம் பண்ணுது, வேற என்னெல்லாம் பண்ணுது, உயர்கல்விக்கு எப்படி பரிந்துரைக்குது, 8ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு எப்படி உயர்கல்விக்கு எப்படி பரிந்துரைக்குது, அப்புறம் உணவு வங்கிக்கு நாங்கள் என்ன மாதிரியான நன்கொடை வழங்குறோம், அதுக்கப்புறம் இந்த தன்னார்வலர்களுக்கான நூலகம் எப்படி இருக்கு, இந்த புத்தக குழுமம்லாம் எப்படி இயங்குது, ரீடிங் கிளப்ஸ் வச்சிருக்கோம் எம்டிஏல. ஸோ அதெல்லாம் எப்படி இயங்குது, அதை பற்றியான தகவல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு திரட்டி அருமையாக ஒரு இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் ஆண்டுல வந்து ஒரு பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்தணும். அந்த மாநாட்டை பற்றின தகவலையும் வந்துட்டு அருமையா வந்துட்டு தொகுத்து எழுதினாங்க. அதுல இருக்கக்கூடிய படங்களை போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு 1500 பேர், அன்னைக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க இல்லையா, பல்லாயிரக்கணக்கான பேர். அவங்க எல்லாரையும் ஒரே நாளில் வந்து அதெல்லாத்தையுமே காலையிலேருந்து மாலை வரை எப்படி அவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்க, அவ்வளோ பெரிய நிகழ்வை வந்துட்டு நம்ம பள்ளி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை திரட்டி அது கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இது பண்ணாங்க. இது இல்லாமல் பல்வேறு இடங்களில் அவங்க வந்துட்டு இந்த தணிக்கைக்கு வந்துட்டு அவங்க பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ரொம்ப நன்றி ராஜஸ்ரீ, வந்துட்டு கலக்கிருக்கீங்க. சொல்லுங்க, அவங்களுடைய அனுபவம் இருந்துச்சு சொல்லுங்க. என்னுடைய அனுபவம் வந்து மலர் டீமுக்கு இப்போ பத்மினி சொன்ன மாதிரி 2 years முன்னாடி மலர் புக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஒரு ஆர்டிக்கல் மட்டும் தான் நான் கொடுத்தேன். அப்போ கமிட்டியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டே 1ல இருந்து ரிவ்யூ பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் எழுதினது பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே வந்து இட் வாஸ் வெரி ஆர்கனைஸ்ட். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு போய் ஸ்கூலில் கேட்கும்போது நிறைய பேர் வந்து முன் வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ பத்மினி மறுபடியும் சொன்ன மாதிரி
இவங்க வந்து இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்றதுக்கு வந்து மலர் புக் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதெல்லாம் வந்து அவங்கள ஷோகேஸ் பண்ணுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கவிதைகள், கட்டுரைகள், நிறைய குழந்தைகள் வந்து ஓவியம்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அண்ட் வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது கேட்பாங்க, இந்த புக் வந்து எப்போ வரும், என்னோட கண்டென்ட்லாம் வருமா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் வந்த பிறகு கூட இப்போ இந்த புக் வந்து லாஸ்ட் வீக் வந்து கொடுத்தாங்க. இது கொடுத்த பிறகு கூட என்கிட்ட வந்து இந்த பேஜ்ல வந்து இருக்கு, நல்லா இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஊக்குவிக்கிற விதமா நம்ம நிறைய எழுதணும், நிறைய வரையணும், நம்ம இன்னும் நிறைய யோசிக்கணும், தமிழ்ல நிறைய யோசிச்சு எழுத ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. தான் அதாவது அவங்க எப்படின்னா வெக்கேஷன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி சேது அது ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சா, இந்த புதுப்பேட்டையில தனுஷ் வந்து சொல்லுவாங்கல்ல, வந்து முன்னாடி 2 ஆள் போட்டிங்களா, மேல ஒரு ஆள் இருக்காரு, அந்த மாதிரி எந்த விதத்துலயும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வந்து ராஜஸ்ரீ வந்து இது வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமா இருந்தாங்க இதை வந்து முடிக்கிற வரைக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இது ரொம்ப அருமையான அனுபவம். செலினால இருந்தும் நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம ப்ராஸ்பர் பள்ளியில வந்துட்டு கேரோல். ஸோ கேரோல் வந்து பார்த்தோன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஸ்பர். ஸோ அட்டகாசமான கவிதைகள் எழுதக்கூடியவர். வந்துட்டு நம்ம திங்க் பண்றதை விட கொஞ்சம் வேற எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஆங்கிள் திங்க் பண்ற அளவுக்கான ஒரு வல்லமை பெற்றவர். அவங்க வந்து ப்ராஸ்பர் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் தன்னர்களையும் சென்றறிந்து அவங்க வந்து நிறைய பேர்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ வாங்கி எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிவ்யூ பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க. லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது 11:30, 12க்கெல்லாம் கூட உட்காந்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இதுன்னு ஏதாவது அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்கள் பாருங்க கட்டாயம் வச்சிருக்காங்க 85 ஓகே 85. ஸோ இந்த ஊர் பெயர்களை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது விடுகதைகள் இல்ல அந்த கீழடி பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடுகதைகள் பத்தி எழுதியிருந்தாங்க. ஐ திங்க் 65 நினைக்கிறேன். 67 ஓகே. 67வது பக்கத்தில் இல்ல 66வது பக்கத்துல இருக்குது. 66ல பாத்தீங்கன்னா அவங்க எழுதின வந்து கவிதை போற்றும் ஊர்கள் அப்படிங்கிற தலைப்புல கவிதையும் அப்புறம் கீழடிங்கிற தலைப்புலையும் வந்து எழுதியிருக்காங்க. எழுதுனது வந்து எனக்கு தெரிஞ்சு குறைவுதான் இந்த முறை. ஆனால் வந்து இவங்க வந்து திரட்டி கொடுத்த தகவல்களும் எல்லா மாணவர்கள்ட்ட இருந்தும் பெற்றோர்கள்ட்ட இருந்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு தணிக்கை பண்ணி கொடுத்து வேலை பண்ணதும் ரொம்ப அதிகம். நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. வணக்கம். இது என்னோட முதலாம் ஆண்டு. முதல்ல வந்து நான் தணிக்கை குழு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து விஜயன் வந்து அவங்களே வாலண்டியராக வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நிறையா இதில் இருக்க தவறுகள், பிழைகள் எப்படிலாம் வந்து திருத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து செய்த ஒர்க்கை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க கிட்ட போயிட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருமே நிறையா ஃபஸ்ட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. இதை எப்படி பண்ணணும், அப்போ வந்து அவங்களே என்ன யோசிக்க வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு எது ரிலேட்டடாக பண்ணணும், தமிழில் வந்துட்டு தமிழ் பற்றி மட்டும்தான் இருக்கணுமா, கலாச்சாரம் பற்றி இருக்கணுமா, அதை தாண்டி வேறு எங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப கேள்விகள் கேட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அனுப்பிச்ச எல்லா கண்டென்ட்டுமே ரிவ்யூ பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. அந்த கண்டென்ட் படிக்கிறப்போ எனக்கே ஆர்வமாக இருந்துச்சு. இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் இன்னும் வந்து என்னை வந்து பர்சனலாக வந்து அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு அது இல்லாமல் அவர்கள் அனுப்பின வந்து விடுகதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், அந்த சிறுகதைகளில் வந்து சில தமிழ் பிராமி எழுத்துக்கள் வச்சுமே வந்துட்டு வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு டீகோட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கவிதைகள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட்டிவாக வந்து அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப எவ்வளோ தமிழ் ஆர்வமாக இருக்காங்கன்றது எனக்குமே அது ரொம்ப ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. தமிழ்நாட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு.
அதனால எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அருமை, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே. நம்மளும் ஒரு புக் போட்டோம். வந்துட்டு தமிழ்நாட்டுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. நம்மளுக்கு அங்க இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு ஒரு லீஷர் ஸ்பேஸ் இருக்காது. அங்கே நம்ம தமிழ் சொல்லி கொடுக்க போறோம்ல, நேச்சுரலாவே அங்க இருக்குமா. இங்க வந்து அது நிறைய ஒர்க் டைம் கிடைச்சிச்சு அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு. பள்ளி ஆசிரியர்களே நிறைய எடுத்துப்பாங்க. தன்னார்வலர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் வேலை தான் வந்து நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த எடிட்டிங் இது ப்ளஸ் வந்து ரிவ்யூவிங் வந்து பெருசா அங்க இருக்காது. நிறைய விஷயங்கள் அங்க இருக்காது. இங்க இருக்கிற இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் அங்க நிறைய இருக்காது. இங்க இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒன்று சம்டைம்ஸ் தோணும். அருமை. ஸோ அடுத்தது வந்து நம்ம பிளேனோ பள்ளி தேன்மொழி. அப்படிலாம் இல்ல, தேன்மொழி வந்துட்டு தேன்மொழியுமே வந்துட்டு ரொம்ப டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எது கேட்டாலும். அது வந்துட்டு அதாவது எப்படின்னா பசங்களை சாக்கர் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு வர கேப்ல கூட வந்துட்டு நாங்க எங்கேயாவது கூப்பிட்டா ஒரு ரிவ்யூ கூப்பிட்டா வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டைம்ல நான் கூட வந்துட்டு ஷி வில் ட்ரை டு அகாமடேட். அது வந்து இது பண்ணுவாங்க. பிளேனோல இருந்து நிறைய பேர்ட்ட நிறைய அருமையான கவிதைகள், நல்ல கதைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பிளேனோவுமே ஒரு மாதிரி நல்ல மொழிவளம் நிறைந்த பள்ளின்னு சொல்லலாம். அங்கேயுமே வந்துட்டு நிறைய அங்கிருந்தும் நிறைய இது வரும். போன வாட்டி இல்ல ஜெனிதா ஒரு வாட்டி கூட இல்லவே இல்லை இல்லையா? 2 வாட்டியுமே இல்லை அவங்க அதுல ரிவ்யூ கமிட்டில. இப்போ அவங்க வந்து போன வாட்டி அவங்க கண்டென்ட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அவங்க ஜெனிதா ஒரு கவிதை தான் கொடுத்துருக்காங்க. 2 கவிதை கொடுத்துருக்காங்க. 2யும் அவங்களோட கவிதைகள். அவங்களும் நல்ல கவிதை எழுதக்கூடியவர். அவங்களுடைய கவிதைகள் இருக்கு. அந்த மாதிரி அங்க நிறைய பேர் வந்து அங்க வந்து நல்ல தமிழ் புலமையான இது இருக்காங்க பிளேனோட. ஸோ தேன்மொழியும் நல்ல தமிழ் புலமையுடைய அங்கிருந்து வந்திருக்கு. பிளேனோவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வேல்யூ ஆடுன்னு சொல்லலாம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க. குறிப்பா மாணவர்கள்ட்ட அந்த ஓவியங்கள் ஆகட்டும், இதுவாகட்டும், இப்போ அந்த கோலங்கள், இவங்க பத்மி எழுதின கோலங்களுக்கான அதுக்கு உரிய படங்கள் வாங்கி கொடுத்ததாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, முதல்ல அவங்க ஒரு அந்தந்த பள்ளியில இருந்து அந்த கண்டென்ட் ரிவ்யூ பண்ணதை தாண்டி கிராஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். எப்படின்னா இதுல வந்து நிறைய இந்த படைப்புகள்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா? கவிதை, கதை, கட்டுரை, புதிர்கள், படங்கள் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து எல்லாத்தையும் அந்தந்த பள்ளியோட தான் அவங்க ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தங்க வந்து ஒரு கவிதையை முழுக்க எடுத்துக்கிட்டாங்க, இன்னொருத்தங்க வந்து கதைகள் முழுக்க எடுத்துக்கிட்டாங்க, இன்னொருத்தங்க வந்து கட்டுரைகள் முழுக்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு ரிவ்யூ பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தேன்மொழி நிறைய ரிவ்யூ பண்ணி நிறைய வேல்யூ ஆட் பண்ணாங்க. அவங்க நிறைய கண்டுபிடிச்சாங்க, நிறைய தவறுகள் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப நன்றி தேன்மொழி. வந்துட்டு உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க. முக்கியமா வந்து நிறைய குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அது எனக்கு இது ஃபர்ஸ்ட் இயர் இந்த சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறது. குழந்தைங்க வந்து டிராயிங்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி அடுத்த நாள் வந்து என்னோட செலக்ட் ஆயிடுச்சா அப்படின்னாங்க. இன்னொன்னு நம்ம செலக்ட் பண்ண விதமும் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டியது. குழந்தைங்க சின்ன குழந்தைங்களோட என்ட்ரியை நம்ம எதையுமே மோஸ்ட்லி நம்ம ரிஜெக்டே பண்ணல. அது மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா கண்டென்ட்டை பொறுத்து நம்ம பார்த்து ஒவ்வொரு பெயிண்டிங்கா பார்த்து ஒவ்வொரு டிராயிங்கா பார்த்து சூஸ் பண்ணது வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் எல்லாருமே அப்படின்றதுக்கு ஒண்ணு. அது மாதிரி நீங்க எல்லாரும் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் மேல உட்காந்து நீங்க எல்லாம் இதுல இன்வால்வ் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய டைம் நீங்க எல்லாருமே போட்டது அது கொஞ்சம் இஷ்டப்பட்டு செய்யற வேலை. அதான் அது இருந்துச்சு. யாருமே டயர்டாவே இந்த கால் எல்லாம் நீங்க பேசவே இல்லை. எல்லாம் ரொம்ப எந்துவா பேசுனீங்களா? அப்படி இல்ல, அது ஆர்வமா இருந்தீங்க எல்லாருமே. அது ரொம்ப அது எனக்கு ஆக்சுவலி கேட்ச் ஆச்சு. பரவாயில்ல, அவங்க இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க, இதுல கால்வாசியும் ரொம்ப போட வேண்டாமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணுன்ற ஒரு எந்து வந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த வெக்கேஷன் டைம்லயும் எல்லாரும் பண்ணது ரிவ்யூ எல்லாம் நீங்க விடாம பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அந்த டெடிகேஷனை காமிச்சிச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எல்லாரும் போட்ட எஃபோர்ட் இருக்குல்ல டு கரெக்ட் அண்ட் இது பண்றது, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயரும் கலந்துக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பரவாயில்ல. இது சம்திங் பிக் மேக்கிங்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அருமை. நமக்கு வேற யாரெல்லாம் நமக்கு வந்து வாழ்த்து சொல்லி நிச்சயமா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குயிக் பிரேக் ஓகேங்களா? இதுவே தேன்மொழி ரொம்ப நன்றி. வந்து உங்களுடைய பள்ளியில நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. அது அருமையாக உங்களுடைய கருத்துக்களை
அடுத்தது நம்மளுடைய மோஃபி பள்ளியிலிருந்து நம்மளுடைய கௌசல்யா அடைஞ்சிருக்காங்க. கௌசல்யா வந்து பார்த்தீங்கன்னா போன 10ஆம் ஆண்டு மாநாட்டு மலர்லையும் வந்துட்டு தணிக்கை குழுவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது முறையாக அவங்க இருக்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு ஒரு கெடுவாய்ப்பாக அவங்க ஒரு எமர்ஜென்சியாக இந்தியா போக வேண்டியதாச்சு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே திரும்பும்போது கூட இந்தியாவுக்கு போயிருந்தப்போ கூட அங்கேருந்து எல்லாம் ஆஃபீஸ் சம்மந்தமாக இந்த வேலையை பெண்டிங் இருக்கா இல்லையா எல்லாம் கரெக்டாக கேட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. மோபி சம்மந்தப்பட்ட எல்லா படைப்புகளையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாம் எடிட் பண்ணி தணிக்கை பண்ணி முடிச்சுட்டு தான் கொடுத்து தான் போனாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு அங்கே போயும் இன்கம்ப்ளீட்டாக விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் போடுவோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க அதில் வந்து வேலை பண்ணாங்க. மோபிலேருந்தும் அருமையான கண்டென்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. கௌசல்யா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நன்றி சேது. முதல்ல இந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. சேது சொன்ன மாதிரி நான் இந்தியாவுக்கு போனப்ப மர்ஃபி பள்ளியோட அந்த படைப்புகள் எல்லாம் கடைசியா அவங்க வந்து அதை சரி பார்த்து அதை வந்து பிரிண்டிங் அனுப்புறதுக்கெல்லாம் இந்த டீம் ரொம்ப உதவியா இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அதை தவிர இந்த டீம் வந்து பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற டீம். ஸோ ஏதாவது யாருதாவது ஒண்ணுன்னா இது உங்க ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்லாம் இல்லை, எல்லாரும் எடுத்து எல்லாரும் எல்லா மீட்டிங்லயும் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை வந்து ரொம்ப நேர்மையா சின்சியரா எல்லாரும், நானே சில கால்ல வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணும்போது தான் எல்லாரும் கமெண்ட் சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும், எல்லாரும் எவ்வளவு சின்சியரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சின்சியரா டீம். அப்கோர்ஸ் சேது வந்து எனக்கு தெரியல அவர் எப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்றாருன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு நம்ம கிட்ட சொல்ற ஒரு ரிவ்யூ கமெண்ட் ஆகட்டும் இல்ல இது இப்படி பண்ணலாங்கிறத அவர் சொல்ற விதத்துல வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணும். லைக் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காலாம் அது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஸோ அதனாலேயே வந்து 10வது வருஷத்துக்கு அப்புறமா இந்த தடவை கேட்டப்ப வந்து சரி டீம் நல்லா இருக்கும், அதுக்காகவே தான் வந்தேன். இது மெயினா ஒரு டீம் ஒர்க்கு. பிளஸ் நிறைய கத்துனோம். அதாவது நம்மள ஸ்கூல்ல வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஜஸ்ட் நம்ம கொடுக்குற சிலபஸை படிக்க வைக்கிறது, டெஸ்ட் அதை வச்சுதான் அசஸ் பண்றோம். குழந்தைங்க இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது எவ்வளோ திறமை அவங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன, அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகா படைப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து டிராயிங் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு டிராயிங் கொடுத்தது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நம்ம இப்படி கடல் கடந்து வந்தாலும் நம்ம தமிழுக்கு வந்து எல்லாரும் எவ்வளோ பேரண்ட்ஸும் சரி, இப்ப எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ஸ்கூல்ல இருக்கிறதுலயே எங்களுக்கு சின்ன ஸ்கூல்ல, பட் எப்ப கேட்டாலும் பேரண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வெல்கமிங்கா தான் பதில் சொன்னாங்க. ஸோ மலருக்கு வந்து கிரேட் கான்ட்ரிபியூஷன், பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் அவங்களால முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. வேற என்ன சொல்றது, இந்த தடவை பிரிண்டிங்கும் நமக்கு லோக்கல்லையே பண்ணிட்டு வந்தது, அது ஒரு புது அனுபவமா இருந்தது. அதே மாதிரி நிறைய பெரிய கலைஞர்கள் எல்லாமும் வாழ்த்துறை சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது. அப்புறம் சேது வந்து கட்டுரையா எழுதியிருக்காரு, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது. அப்புறமா எல்லாருமே நம்ம டீம்ல எல்லாருமே வந்து மைக்கோ பென்னும் வந்து அது கரெக்ட். ஆமா ஆமா. அதனால எல்லாருமே நம்ம டீம்ல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து அந்த குறுக்கெழுத்து போட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சயின்டிபிக் ஆர்டிகல்ஸும் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படிக்கிறதுக்கும். நம்ம எழுதாட்டியும் ரிவ்யூ பண்ணும்போது இவ்வளோ கண்டென்ட்ஸ் படிக்கும்போது நம்ம நிறைய விஷயம் கத்துனோம், அதுதான் இந்த மெயின் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. அகெயின் எம்டிஏக்கு நன்றி. தேங்க்யூ. இப்படி அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு நீங்க வந்து எவ்வளவு ஆழமா இதை வந்து பார்த்துருக்கீங்க, இந்த கண்டென்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அதனாலதான் வந்துட்டு அவ்வளவு குயிக்கா நம்மளால சர்ப்ரைஸ் பண்ண முடியுது. அது ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கெடுவாய்ப்பாக நீங்க போன முறை வந்து எங்களோட வந்து இது பண்ண முடியல, நாங்கள் 2-3 வாட்டி நாங்கள் மீட் பண்ணோம் ரிவ்யூ பண்றதுக்கு, எந்த வாட்டியுமே உங்களால இது பண்ண முடியல. பட் இன்னைக்கு நீங்க இணைந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. குறிப்பா இந்த வாழ்த்தெல்லாம் பத்தி நீங்க சொன்னது வந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை பத்தி நான் வந்து சுத்தமா சொல்லிடுறேன். முதல்ல இந்த வரவேற்புரை, வாழ்த்துறை அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்களை அடைகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முதல்ல வந்து எங்களுடைய அறிவுமதி ஐயா அவங்கள வந்து ரிச்சுவல் பண்ணி அவங்கள்கிட்ட ஒரு வாழ்த்துப்பா வாங்கினோம். அப்புறம்
நகைச்சுவை தென்றல் ஞானசம்பந்தன் ஐயா பட்டிமன்ற புகழ், அவரையும் வந்துட்டு விஜயன் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய கட்டுரை வாங்கி கொடுத்தாரு, அவர் பெரிய வாழ்த்துறை வாங்கி கொடுத்தாரு. அதில் வந்துட்டு தணிக்கை பண்ணி நாங்கள் ஒரு பக்கத்துக்குள்ள அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவ்வளோ பேர் செய்தி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாநகரத்தில் டேலஸ் போன்ற மாநகரத்தில் இருக்கக்கூடிய திரு கால்வர் தம்பி அவர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரு சக்திவேல் ராமசாமி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு திரு புகழேந்தி அவர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களுடைய பள்ளி எங்களுடைய தலைவர் திருப்பதி சாந்தி புகழேந்தி அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு அருமையான வாழ்த்துறை வணக்க உரை கொடுத்தாங்க, முக உரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த பொதுக்கட்டுரைகள்லாம் நாங்களே எல்லாருமே எல்லாம் ஆள் கொண்டு எழுதணும். பள்ளி முதல்வர்கள் வந்து பள்ளியில் வந்து எல்லா குழந்தைகளையும் இணைச்சு ஒரு வாலண்டியர்ஸ்லாம் ஒரு போட்டோவும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு போட்டோவும் கொடுத்தாங்க. அதெல்லாம் தொகுத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ரோலர் கோஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். வந்துட்டு மொழி வாழ்த்துல ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு கதை, ஒரு கட்டுரை, ஒரு கவிதை, மறுபடியும் ஒரு கட்டுரை, அப்புறம் படங்கள், எக்கச்சக்க படங்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 90% எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்து போட்டோம் தான் நினைக்கிறேன் புத்தகத்தில். எதுவுமே வந்து எதுவுமே தூக்கி போடல. அப்படி போட்டிருந்தோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வந்துட்டு ஒரு அரசியல் சார்போ இல்லை ஒரு சாதி மத சார்போ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் நீக்கியிருக்கோம். என்னுடைய அப்படி எதையுமே பெருசாக நாங்கள் நினைக்கவில்லை. எல்லாத்தையுமே வந்துட்டு நினைச்சிட்டோம். சேது அவங்க வந்து எல்லார பத்தியும் பேசினாங்க. இப்ப நாங்க எல்லாரும் அவரை பத்தி வந்து பேசணும் அப்படின்னு ரொம்ப இதுவா இருக்கும். இல்ல சேது வந்து எப்படின்னா இல்லதான் அவங்க சொன்ன மாதிரி அவர் எப்படி டைம் மேனேஜ் பண்றாரு நான் அவர்கிட்ட கேட்டுருக்கிறேன். என்ன சொல்றது, நீங்க எங்க வேலை சுத்தி நீங்க எங்க தமிழ் ப்ரோக்ராம் போனீங்கன்னாலும் சேதுவை பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளர், தலைவர். என்ன அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா யாரையும் கடிஞ்சு பேச மாட்டாரு. ஸோ எல்லாமே வந்து அவர் கூட வேலை பார்க்கறது வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்களே தவிர யாருமே வந்து ஒரு சங்கடப்படுற நிலைமையோ இல்லைன்னா சங்கோச்சப்படுற நிலைமையோ இருக்காது. முக்கியமா எங்களோட மலருக்காக அவரோட உழைப்பு வந்து சொல்லவே முடியாது. அவர் இல்லைன்னா இந்த மலர் இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு வந்திருக்குமான்னு தெரியாது. இல்ல அது வந்து உங்களோட அனுபவமா இருக்கட்டும், பிளஸ் வந்து அந்த நேரத்துக்கு அந்த வேலையை முடிக்கிறதா இருக்கட்டும். அது வந்து நீங்க டிரைவ் பண்ற ஆள் வந்து அது கரெக்டா சொல்லலை அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது கரெக்டான வந்து நேரத்தில் நாங்களும் வந்து எங்களோட உழைப்பு போடுறதுக்கு இருக்காதுல்ல. எல்லாருமே வேலை பார்த்தாங்க, ஆனாலும் அந்த அவரோட உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் இல்லைன்னா இந்த மலர் வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்குமான்னு கேட்டா ஒரு கேள்விதான். கண்டிப்பா. ஸோ என் சைட்ல இருந்து சொல்லணும்னா அவருக்கு வந்து இந்த மொழி பற்று அப்படின்றது இருக்குல்ல, அந்த மொழி மேல இருக்கிற ஆர்வம், அதை வந்துட்டு ஆக்சுவலா தமிழ் மொழி மேல ஒரு காதல்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மொழியில என்ன மாதிரியான எழுத்து வடிவங்கள் இருக்கோ, பேச்சு வடிவங்கள் இருக்கோ, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவருக்கு வரும்னு நினைக்கிறேங்க. இப்போ விஜயன் அவர் வந்துட்டு வெண்பா, குரல் வெண்பா எழுதவும் நம்மளும் முயற்சி பண்ணுவோம், அந்த சேலஞ்ச் எடுத்துட்டு பண்ணேன்னு சொன்னாரு இல்லைங்களா, அந்த மாதிரிதான். ஸோ கட்டுரைகள் மட்டும் இல்ல, கவிதைகள் மட்டும் இல்ல, இப்போ வெண்பா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரு. கவியரங்கம் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் கல்விக் கழகத்துல இருந்து கவியரங்கம் வந்து பண்றதுக்கு அவருடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கா கண்டிப்பா இருந்தது. ஸோ அவருடைய மொழி ஆர்வம் அதையும் மீறி நமக்கு அவருக்கு அந்த மொழியில இருக்கிற அறிவு, ஆழமான அறிவு, அதுவும் சொல்லிடணும். அதுக்கு மேல அதை எப்படி எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கறது, எப்படி எல்லாம் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்றாருன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்காக நான் ஒரு பாராட்டுறேன். நன்றி. ஓகே, சேதுவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ்ல வந்து அவரோட தலைமை பண்பு வந்து சொல்லலாம். ஸோ டே 1ல இருந்து அந்த பிளானிங் ஃபேஸ்ல இருந்து ஒவ்வொரு மீட்டிங்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்றதாகட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த ஒர்க் அலோகேட் பண்ணி அதை அந்த கரெக்டா டைம்ல அது பண்ணி முடிக்கிறதாகட்டும், ஏதாவது ஒரு இது வந்து டிலே ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்றதாகட்டும், அவரோட எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து பிளான் பண்ண மாதிரி டே 1ல இருந்து பப்ளிஷிங் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கரெக்டா பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் வந்து இந்த கட்டுரை எழுதும் போது சேது வந்து ஒரு நல்ல ஒரு ஆசான்.
சீரியஸா வந்து ஒரு புக்குக்கு வந்து கட்டுரை நான் எழுதுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்ப வந்து நான் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா அதை பாசிட்டிவா கைட் பண்ணி அதெல்லாம் வந்து எப்படி கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல வந்து வெரி குட் ஜாப். பிரிண்டர் கூட வேலை பார்க்கறது மட்டுமே ஒரு பெரிய வேலை இல்லை. ஆமா கண்டிப்பா. அதுக்கெல்லாமே ராஜி நல்ல துணையா இருந்தாங்க. நன்றி. சேதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா தமிழ் ரிலேட்டடாக அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். இலக்கண தமிழ் வந்து இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக பர்சன் அப்படிங்கும்போது நான் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பர் ஸ்கூல்ன்றதுனால என்னென்னலாம் இதில் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. போயிட்டு மலர் புக் கலெக்ட் பண்ணுறது கூட அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ என்னால் கண்டென்ட் என்ன பிடிக்குமோ இவ்வளோ தானே இன்னும் நிறைய கொடுங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி எனக்கு இன்னும் தமிழ் வந்து பேசிக் தமிழில் தான் இருக்கும், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்ற இதை வந்து அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்களோட கவிதைகள் பார்த்துட்டு ரொம்ப நிறைய தமிழ் அறிவு அதிகம் உள்ள பர்சன். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஒரு ஆர்வக்கோளாறு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லிங்க. இதனால இல்ல, இது வந்து பயங்கர ஒரு மகிழ்வான ஒரு குழுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம இதை எல்லாருமே வந்துட்டு இதுல நிறைய பேருக்கு we all felt pressure, but it's என்ன சொல்றது, ஒரு ஹாப்பியா அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம என்னதான் ப்ரெஷரா இருந்தாலும் வேலைக்கு முடிக்கணுமா இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு ஒரு இன்பமாகத்தான் அது நம்மளுக்கு வந்து இருந்ததே ஒழிய துன்பமாக என்னைக்குமே அது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த முழுக்க இந்த அனுபவம் இருந்தது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு போயிருக்கு, இவ்வளோ வேலைகள் இருந்திருக்கு. டிசம்பர் ஜனவரிலேருந்து நாங்கள் கண்டென்ட் வாங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ பண்ணி எதெல்லாம் வைக்கலாம் எதெல்லாம் எடுக்கலாம்னு இது பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி எல்லாமே வந்து குரூப் டிசிஷன் தான். அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ்ட ஃபோட்டோஸ் வாங்கி அதுக்கப்புறம் போர்டு மெம்பர்ஸ்ட ஃபோட்டோஸ் வாங்கி இது மாதிரி பல இடத்துல பல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அதெல்லாம் பண்ணி இது வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டு முயற்சிகளோட புத்தகமாக வெளியிருந்திருக்கு. இந்த நோக்கம் வந்து எப்போ நிறைவேறும், எப்போ வந்து இதோட இது வந்து போய் சென்றடையும் எல்லாரையும் அப்படின்னா, இது ஒருத்தரும் இதை படித்து பயன்பெறுவதன் மூலமாகவும் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அதற்கான நீங்கள் எல்லாரும் ஒரு பங்களிப்பு கொடுப்பதன் மூலமாகவும் தான் இந்த நோக்கம் வந்து முழுமையாக நிறைவேறும். அதனால இதை முழுக்க எல்லாரும் குடும்பத்தோடு படிங்க. மலர் நான் கொடுக்கும்போது எல்லார்ட்டையும் அதனால தான் குடும்பத்தோடு படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மலர் வந்து எல்லாரும் குடும்பத்தோடு படிங்க. அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு மலர் வெளியீடு வந்தது என்றால் அனைவரும் பங்கெடுங்கள். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு கண்டென்ட் கொடுங்க. அப்புறம் இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் கல்விக் கழகத்தின் நிர்வாக குழுவிற்கும் மற்ற அனைவருக்கும் யாரெல்லாம் இதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ எல்லா தன்னார்வலர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் ஏனைய யாவருக்கும் இதுல பங்கெடுத்த எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.